அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம AutoCAD tutorial சீரிஸ்ல பவுண்டரி அப்படிங்கிற டூலை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பவுண்டரி எதுக்காக அப்படின்னா, ஒரு லைன் கமாண்ட் யூஸ் பண்ணி நான் செவரல் லைன்ஸ் வரைஞ்சி ஒரு க்ளோஸ்ட் ஆப்ஜெக்டாக வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட் ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டாக செலக்ட் ஆகணும். அதாவது நிறைய லைன் செக்மெண்ட்ஸ் இருக்குது இந்த இடத்துல. இது வந்து எனக்கு ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டாக மாறணும் அப்படின்னா இந்த பவுண்டரி கமாண்டை யூஸ் பண்ணலாம். நீங்கள் பவுண்டரி கமாண்ட்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு BO டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். இந்த டயலாக் பாக்ஸில் ஆப்ஜெக்ட் டைப் இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா பாலிலைன் அல்லது ரீஜியன். இந்த ரீஜியனை பற்றி பின்வரும் வீடியோக்களில் பார்க்கலாம். பாலிலைன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஆட் பிக் பாயிண்ட்ஸ், இந்த இடத்துல பிக் பாயிண்ட்ஸ் நீங்கள் பிக் பண்ணிக்கிறீங்க. பிக் பாயிண்ட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிக் இன்டர்னல் பாயிண்ட்னு கேட்கும். அதாவது இந்த லைனுக்குள்ளார நீங்கள் பிக் பண்ணுங்கன்னு சொல்லும். இப்போது இந்த இன்டர்னல் பாயிண்ட்டை நீங்கள் பிக் பண்ணுறீங்க. பிக் பண்ண உடனே இந்த லைன் செக்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரு டாட்டர் லைனாக மாறிடும். டாட்டர் லைனாக மாறினதுக்கப்புறம் ஒரு என்ட்ரு கொடுக்குறீங்க. அப்படி என்ட்ரு கொடுத்தோடனே பவுண்டரி கிரியேட்டட் ஒன் பாலிலைன் அப்படின்னு சொல்லி வரும். இந்த லைன் செக்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரு சிங்கிள் பாலிலைனாக மாறிடுச்சு, ஒரு பவுண்டரியாக க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தனியாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்ஸ் இங்கே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே சிங்கிள் ஆப்ஜெக்டாக செலக்ட் ஆன ஆப்ஜெக்டும் உங்களுக்கு இருக்கும். இது லைன், இது பாலிலைன், இதுதான் பவுண்டரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.